வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அப்பள சம்பல் தாங்க. கேரளா ஸ்பெஷலு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், கஞ்சி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் எடுத்திருக்கேன். ஒரு 4 அப்பளம், எவ்வளோ அப்பளம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் ஒரு 6 இது எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 பத்தா தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட சாம்பார் வெங்காயம் ஒரு 6, பூண்டு ஒரு 4, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸியாக தான் அப்பளத்தை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி விடக்கூடாது, எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்கள். இப்போது இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரை தாங்க அரைக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது மறுபடியும் சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்க, அப்பளம் எடுத்துக்கோங்க. அப்பளத்தை நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 அப்பளம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான 4 அப்பளம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இதில் புளி சொல்ல மறந்துட்டேங்க. புளி ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி ஊற்றலை, எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய். அது பாருங்கள், இப்படி 1 2 நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உருட்டிடுங்க. சூப்பரான உங்களுக்கு அப்பளச்சம்பல் ரெடியாக எடுத்து நல்ல காரசாரமாக நீங்கள் சாதத்தோடு நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க. பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, மெயினாக இட்லி தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் சேர்த்தது 3 அப்பளப்பூ வறுத்தது, அதோட வத்த மிளகா, சாம்பார் வெங்காயம், மெயினாக சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்தோம், பூண்டு, தேங்காய், புளி, இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அப்பள சம்பல் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கேரளா ஸ்டைலு அருமையான அப்பள சம்பல்.